கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கனிமொழி அக்கால இருந்து எல்லாரும் திருப்பி என்ன கேட்டுட்டு இருக்காங்க, அது எப்படி பாஜக கூட போய் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கேட்கறாங்க. நாங்களும் பல இடத்துல தான் கேட்கிறோம். திமுக யார் கூட கூட்டணி வைக்கலாங்கிறத தான் அவங்க முடிவு பண்ணணும். எதிரில் இருக்கிறவங்க யார் கூட கூட்டணி வைக்கலாங்கிறத இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? இவங்க ஏன் கேள்வி கேட்கலாம்? அதுல ஏன் கேள்வி கேட்க ரைட்ஸே கிடையாது. நயினார் அண்ணன் அவர்கள் வந்து நான் வந்து போன்லயே பேசிட்டேன், அவர் அந்த பொருள் பட சொல்லல, நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுல சொன்னேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்த திமுகவும் சேர்ந்து என்ன ஒரு பிரச்சனையை கிளப்பணும் இங்க பிளான் பண்றாங்கன்னா, இந்த என்டிஏ கூட்டணியிலே ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். பாருங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை, பாருங்க இவங்க அண்ணாமலை ஒதுக்குறாங்க, பாருங்க இவங்களுக்குள்ள எப்படி இருக்கு, இங்க பாருங்க இபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு, இங்க பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா, இங்க இருக்கிற தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுல இவங்க வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த தேவை முதல்ல முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து இந்த திமுகவை அகற்றியே ஆகணும். அடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்து திமுக வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இப்பயே மக்கள் ரத்த கண்ணீர் வச்சுட்டு இருக்காங்க. 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. மேடைக்கு மேடை 200 தொகுதி இல்ல. அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க எதற்காக இன்னைக்கு முதல்வர் இவ்வளவு பதட்டத்துல இருக்காரு? வீட்டுக்கு போங்க, 10 நிமிஷம் பேசுங்க, இல்லாட்டி ஸ்டிக்கர் ஓட்டுங்க, போன்ல ஓடிபி வாங்குங்க. எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க? எல்லாமே திமுகவை பொறுத்த வரைக்கும் வெத்து வாய்ஜ விடாலு, வெத்து அரசியல், ஓட்டுக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தெனாவட்டு திமிரு ஆணவம் என்னன்னா, ஓட்டுக்கு காசை போட்டா அந்த ஜனங்க ஓட்ட போட போகுது. அண்ணாமலை அவர் சொன்னா தலைவர் பதவி வந்து ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, திரும்பவும் ரிப்பீட் பண்றாரு. அந்த பதவி வந்து மதிக்கவில்லையா? தலைவர் பதவியை மதிக்கல, தலைவரை மதிக்கவில்லையா? எப்பவுமே பாஜக இருக்கிற நீங்க மூத்த தலைவர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா அதை வந்து பதவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதானே ஒழிஞ்சு பதவின்னு தலையில தூக்கி அதை வச்சுக்க கூடாது அப்படின்றது தான் பாஜகவோட சித்தாந்தம். அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஒரு பேசினாலே எப்படி ஒரு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அது போய் ரீச் ஆகுது அப்படின்னா, அதுக்காக அந்த மனிதர் எடுத்துக்கிட்ட ஒரு உழைப்பு, ஒரு சின்சியாரிட்டி. ஒரு நியூஸ் வேணுமா அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட இன்டர்வியூ பாருங்க, கரெக்டா புள்ளி ஒரு தூரம் கரெக்டா அந்த மனுஷன் கொடுப்பாரு, பேசுவாரு. அதையே இப்ப சமீப காலமா தெரியல. ஒரு 38 வயசு பையன் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு எப்படி திமுகங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து ஆணி வேறைய ஆட்டம் காண வச்சோம் அப்படின்றது வந்து தமிழக வரலாறுல இன்னும் 100 வருஷம் கழிச்சு அண்ணாமலை அவர்களோட இந்த அரசியலை பத்தி படிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு திமுக காரன் ஒருத்தனாவது அண்ணாமலை அவர்களை பத்தி பேசாம ட்வீட் போடாம, எழுதாம, இல்ல பிரஸ் மீட்ல எதுலயே பேச முடியாம இருக்கா பாருங்க. கதறாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக இது கிடையாது. அப்படியே மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இது அண்ணாதுரை காலம் கிடையாது, இது அண்ணாமலை காலம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாஜகவில் மகளிர் அணியை சேர்ந்த சுகந்தி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி அவர்கள் சொன்னது என்னன்னா, பெரும்பான்மை நாங்களே ஜெயிச்சு தனியாகவே ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கூட்டணியில் பங்கு, ஆட்சி பங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, இப்பெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னா. நயினார் அவர்களும் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. அண்ணா வந்து அது எந்த நோக்கத்துல சொன்னாரு எங்களுக்கு தெரியும், தேசிய கூட்டணி. அதுல அவர் பேசும்போதே அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதலமைச்சர் வந்து நீங்க ஏங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டு கேட்கறாங்க. இந்த திமுக இன்னைக்கு கடுமையான பதட்டத்துல இருக்கிறாங்க. கனிமொழி அக்கால இருந்து எல்லாரும் திருப்பி என்ன கேட்டுட்டு இருக்காங்க, அது எப்படி பாஜக கூட போய் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கேட்கறாங்க. நாங்களும் பல இடத்துல தான் கேட்கிறோம். திமுக யார் கூட கூட்டணி வைக்கலாங்கிறதான் அவங்க முடிவு பண்ணணும். எதிரில் இருக்கிறவங்க யார் கூட கூட்டணி வைக்கலாங்கிறத இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? இவங்க ஏன் கேள்வி கேட்கலாம்? அதுல இருந்து கேள்வி கேட்க ரைட்ஸே கிடையாது. சோ அதுக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது அவர் வந்து அதை பேசும்போது அப்படி சொல்லிடுறாரு. அதற்கு இப்போ நயினார் அண்ணன் அவர்கள் வந்து நான் வந்து போன்லயே பேசிட்டேன், அவர் அந்த பொருள் பட சொல்லல, நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுல சொன்னேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதற்கு அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்லிட்டாரு, நாங்க எப்பவுமே பாஜக வந்து எந்த யாரையுமே வந்து ஏமாத்துற கட்சி கிடையாது, எந்த கட்சியும் நாங்க காலில் போட்டு மீச்சே கிடையாது, அதே போல நாங்க யார்ட்டையும் ஏமாளிகளா இருக்க போற கட்சியும் கிடையாது அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்காங்க. ஸோ நயினார் அண்ணாவே இதை பத்தி சொல்லிட்டதுனால அதை நான் பேசக்கூடாது அப்படின்றத அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களோடது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்த திமுகவும் சேர்ந்து என்ன ஒரு பிரச்சனையை கிளப்பணும் இங்க பிளான் பண்றாங்கன்னா, இந்த என்டிஏ கூட்டணியிலே ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். பாருங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை, பாருங்க இவங்க அண்ணாமலை ஒதுக்குறாங்க, பாருங்க இவங்களுக்குள்ள எப்படி இருக்கு, இங்க பாருங்க இபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு, இங்க பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா, இங்க இருக்கிற தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுல இவங்க வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்றது போலதான் நாங்க எல்லாரும் ஒரு பாஜகவோட தொண்டர்கள். முதல்ல
நாங்க எங்களுக்கு நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எங்களோட தேசத்துக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கட்சியில் என்ன பொறுப்பு, எங்களுக்கு என்ன வேலை, எங்களுக்கு என்ன பதவி, அதுக்கப்புறம் எம்எல்ஏவா எம்பியா கவுன்சிலரா, இது எல்லாமே அடுத்தது. முதல்ல இந்த தேவை முதல்ல முக்கியமானது என்னன்னா தமிழ்நாட்டில இருந்து இந்த திமுகவை அகற்றியே ஆகணும். அடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்து திமுக வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க. இப்பயே மக்கள் ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்றதுக்கு வழி இல்லாம சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எந்த பக்கத்துனாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாகட்டும், மின்சாரத்துறையில் இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசோட நிர்வாகம் சீர்கெட்டு போய் கிடக்குது. பெண்களுக்கு வெளியில போக பாதுகாப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை. இனி என்ன சொல்றது, போத கலாச்சாரம், கள்ளச்சாராயத்துல இருந்து மெத்து, போத ஊசி, என்னென்ன கரும கந்திரமோ இந்த தமிழ்நாட்டுல வரலாறுலயே கேட்காததெல்லாம் கேட்கிறோம். அவ்வளோ கொடுமையா இருக்கு. 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அவ்வளோ கொடுமையா போயிட்டு இருக்கு. அப்ப எங்களோட முழு நோக்கம் என்ன அப்படின்னா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும். அதற்கு ஒரு பாஜகவோட அடிமட்ட தொண்டனா நாங்க என்ன செய்யணும், எப்படி எங்க கட்சியை பலப்படுத்தணும், அதற்கான வேலைகள் என்ன, அதுலதான் வந்து ஒவ்வொரு பாஜகவோட நிர்வாகிகளும் முழு மூச்சா இறங்கியிருக்கமே ஒழிஞ்சு நீங்க இந்த பண்ற அல்லு சில வேலைகள்லாம் வந்து இனி வந்து இந்த என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த பணங்காட்டு வரி வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக இது கிடையாது. அதே போல நாங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எதையாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதோ ஒரு கட்டுக்கதையை இது பண்ணி அப்படியே மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு இது அண்ணாதுரை காலம் கிடையாது, இது அண்ணாமலை காலம். நாங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் அதை சுக்கா சல்லியா உடச்சு எரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால திமுக வந்து தொடர்ந்து இது போல அந்த மீடியாக்களை கையில வச்சுக்கிட்டு இந்த போல திருச்சி விடுற வேலை இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு இவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா சரியா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ஓரணி அவங்க இப்போ கழகம் ஏற்படுத்துறாங்க உங்க கூட்டணிக்குள்ள அப்படின்லாம் சொல்றீங்க, எந்த மாதிரி பண்றாங்க? இல்ல இதுதான் தொடர்ந்து இப்ப கனிமொழி கேள்வி கேட்கறாங்கல்ல, அது எப்படி அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, இவங்களுக்குள்ள கொள்கை இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு பாருங்க, அவர் அன்வர் ராஜா அவர்கள் வந்து டிஎம்கேல போய் இணைகிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புறீங்க நீங்க? இன்னும் நிறைய நடக்கூடாது சொல்றேன்னா திமுகவோட பேரம் ஆரம்பிச்சிருச்சு. திமுக வந்து எலெக்ஷனுக்காக இப்ப இருந்தே, ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எப்படி நீங்க தான் இன்னைக்கு வந்து சிட்டிங்ல இருக்கிற ரூலிங்ல இருக்கிற ஒரு முதலமைச்சர், நீங்க இன்னைக்கு நம்ம ஆட்சியோட நிர்வாகம் என்ன நடக்குது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு கேள்வி கிடையாது, அதை பத்தி அக்கறை கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், வீடு வீடா போங்க, பூத்துக்கு போங்க, வீட்டுக்குள்ள போங்க, ஒவ்வொருத்தையும் 10 நிமிஷம் பேசுங்கன்னு போன்ல எல்லாத்தையும் வீடியோ கால்ல பேசுறாரு முதல்வர். என்னைக்காவது நீங்க இந்த 4.5 வருஷத்துல ஒவ்வொரு துறையில இருக்கிற அதிகாரிகளுக்கு கால் பண்ணி நீங்க ஒழுங்கா நடக்குதாமா, ஒரு சத்துணவு ஸ்கூலுக்கு கால் பண்ணி நீங்க ஒழுங்கா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, ஒரு அரசு பள்ளிக்கு கால் பண்ணி அங்க ஒழுங்கா நடக்குதா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது மானிட்டர் பண்ணிருக்கீங்களா? அப்ப முழுக்க திமுக அப்படிங்கிறது என்னன்னா வாக்கு வங்க அரசியல், ஓட்டு வாங்க. இல்ல இந்த மழை வெள்ளம்லாம் வந்தப்ப வெளியே வந்தாருல, எப்படிங்க வந்தாரு? தூத்துக்குடியில மக்கள் எல்லாம் செத்துட்டு கிடந்தாங்க, வீடு ஃபுல்லா தண்ணி புந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இந்த இந்திய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டெல்லிக்குள்ள போய் உட்காந்துருந்தாரு. அங்க போய் தூத்துக்குடியில போய் மக்களை பார்த்தாரா? இவருக்கு எப்பவுமே மக்களை பத்தி கவலை கிடையாது, தமிழ்நாட்டை பத்தி கவலை கிடையாது. இவங்களுக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், சுருட்டலாம், அந்த காசை வச்சு மக்கள்கிட்டே கொடுத்து ஏமாத்தி எப்படி திருப்பி ஆட்சிக்கு வரலாம், இதுதான் இவங்களோட குறிக்கோள். வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது. மக்களை பிரிக்கணும். பிரிவினைவாத அரசு அப்படின்னா பிரிவினைவாத கட்சினாவே அது திமுக தான். மதவாதம் பேசுவாங்க, ஒரே மதமா இருந்தா எங்களுக்குள்ள ஜாதி ரீதியா பிரிப்பாங்க, இல்ல ஒரே ஜாதிக்குள்ள இருந்தாலும் ஆம்பளை பொம்பளைன்னு பாரு, ஆம்பளைங்களாம் பொம்பளைங்களை அடிமையா வச்சிடும். இப்படி எல்லாரையும் பிரிச்சு விட்டு யாரு 4 பேர் ஒத்துமையா இருந்தா ஒழுங்கா யோசிச்சா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அவங்க ஒத்துமையா இருக்கக்கூடாது, அவங்க கரெக்டா யோசிக்க கூடாது. என்னென்னலாம் அவனை குழப்பத்திலே வச்சிருக்கணும், என்னென்னலாம் அவனை குழப்பற மாதிரி செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத திமுக ரொம்ப தெளிவுபட பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அவங்களே வலிமையா இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. மேடைக்கு மேடை 200 தொகுதி, மிஷன் 200 அப்படிங்கிற செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க இல்ல, அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க எதற்காக இன்னைக்கு முதல்வர் இவ்வளவு பத்திரத்துல இருக்காரு? வீட்டுக்கு போங்க, 10 நிமிஷம் பேசுங்க, இல்லாட்டி ஸ்டிக்கர் ஓட்டுங்க, போன்ல ஓடிபி வாங்குங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க? நாங்க நல்லாட்சி கொடுத்துருக்கோம். காமராஜர் சொன்னார்ல, பண்ணிருக்காங்களே 1 கோடி தொண்டர்களுக்கு சேர்த்து. நாங்க அது பண்றது வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மிஸ்டு கால் கொடுத்து அவங்க இது பண்றது. இவங்க எப்படின்னா, நீங்க இலவச பயணம் போயிருக்கீங்கல்ல, விடியல் பயணம் போயிருக்கீங்கல்ல, 1000 ரூபாய் வருது இல்ல, எங்களுக்கு இது கொடுங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்ததோ விடியல் பயணம் பண்ணதோ திமுக கட்சி நிதியில இருந்து கொடுத்தீங்களா? எங்களோட வரிப்பணம் தமிழக அரசு நிதியில இருந்து கொடுத்துருங்க, மக்களோட வரிப்பணத்துல இருந்து பண்ணிருக்கீங்க. அதை எப்படி திமுக கிரெடிட் எடுத்துக்க முடியும்? திமுக நீங்க என்ன பண்றீங்க? ஓசி பயணம் விடியல் பயணம் போறீங்கல்ல, 1000 ரூபாய் மாசம் வருதா, எங்களுக்கு ஓடிபி கொடுங்க. எப்படி இது? அப்போ நீங்க எதை வச்சு இதை வந்து ஒரு இதா வச்சு நீங்க வந்து ஓட்டுக்கு நீங்க வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? இன்னொரு சில பேர் என்ன பண்றீங்க, இங்க பாருங்க, அடுத்து பாஜக வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. அப்ப மக்களை மிரட்டி, அச்சுறுத்தி, பயமுறுத்தி நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத உங்களோட பிளானா? நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா, நீங்க உட்காந்துக்கிட்டே, காமராஜர் சொன்னார்ல, நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன், நான் அந்த அளவுக்கு ஆட்சி நல்லாட்சி கொடுத்துருக்கேன்னு. அப்போ நீங்க அந்த மாதிரி சொல்லணும்ல.
எதுக்கு நீங்க பயந்து இன்னைக்கு வீடு வீடா ஓடுறீங்க? இன்னும் 7-8 மாசம் இருக்கலையே. நீங்க உங்களோட குறிக்கோள் முழுக்க எலெக்ஷன் நோக்கி தான் இருக்கு. வீடு விடா போங்க, கெஞ்சுங்க, காலில் விழுங்க, கதருங்க. இன்னைக்கு கோர்ட் வந்து தடை வச்சிருக்கு அந்த ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு. எதற்காக ஓடிபி எதுக்கு வாங்குறீங்க? என்ன ஓடிபி? நீங்க எதுக்கு எல்லார்கிட்டயும் வந்து அந்த பர்சனல் நம்பர்ஸை வாங்கி இது பண்றீங்க? நீங்க என்னென்ன மாதிரிலாம் விஞ்ஞான ஊழல் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அப்ப எலெக்ஷனுக்கு எப்படிலாம் நீங்க வந்து பணப்பட்டுவாடா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கே இது விஞ்ஞான ஊழல்ல வந்து நூதன முறையில ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு திமுக. அதுக்கோட இதுதான் இதெல்லாம். ஓகே, அதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது நான் கவனிச்சது என்னன்னா, பாஜக வச்சு இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சீமான் அவர்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னது அதுதான். பாஜக இல்லைன்னா திமுக ஒரு 20 வருஷம் முன்னாடி அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது மீனிங் என்னன்னா ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்க. அது வந்து செட் பண்றாங்களா அந்த நெரேட்டிவ்? அதுதானே இன்னைக்கு என்னன்னா திமுகவுக்கு என்ன அப்படின்னா, தன்னை மறைச்சுக்கிறதுக்கு வந்து இன்னொருத்தவங்களை திசைதாப்ப வேணும். இவங்க பாருங்க பாஜக இங்க உள்ள வந்துருச்சுன்னா உங்களை எப்படி பண்ணிரும். இன்னைக்கு சிறுபான்மையர்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஐயோ பாஜக உள்ள வந்துச்சுன்னா சிறுபான்மையினர்கள் எப்படி பண்ணிரும். இன்னைக்கு பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடியது வந்து சிறுபான்மையினர்கள் தான். அவங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு பாஜக ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல, திரும்ப திரும்ப ஜெயிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்போ அங்க நல்லாட்சி கொடுக்கறதுனால தானே அங்க இருக்க சிறுபான்மையினர்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க சிறுபான்மையினர்கள் தான் உங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இங்க இருக்க சிறுபான்மையினர்கள் நீங்க வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட ஓட்டு மட்டும் தான் வாங்குறாங்க, நமக்கு என்னையா செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யறது கிடையாது. இவங்க பாஜக உள்ள வந்துடும் நம்ம கிட்ட மிரட்டி மிரட்டி ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்கிறாங்க. இதை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன நீங்க சிறுபான்மையினருக்கு தான் என்ன நல்லதை பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. இந்த ரம்ஜான் அப்போ ஒரு நோம்பு கஞ்சி கொடுக்குறீங்க, நீங்க போய் ஒரு குல்லா போட்டுட்டு ஒரு நோம்பு கஞ்சி குடிப்பீங்க, அரிசிக்கு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துமஸ்க்கு அப்போ ஒரு விழான்னு செய்வீங்க. மித்தபடி நீங்க அந்த ஓட்டு அவங்களையும் அந்த என்ன ஓட்டுக்கு யூஸ் பண்ணணுமோ அப்படிதான் பண்றீங்களே ஒழிஞ்சு, எவ்வளவு மோடி அவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாமே திமுகவை பொறுத்த வரைக்கும் வெத்து வாய்ச்ச விடாலு, வெத்து அரசியல், ஓட்டுக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தெனாவட்டு திமிரு ஆணவம் என்னன்னா, ஓட்டுக்கு காசை போட்டா அந்த ஜனங்க ஓட்டை போட போகுது. இவங்களுக்கு என்ன நல்லாச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும்? ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க போய் கேள்வி கேட்டா, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நீ என்ன என்ன கேள்வி கேட்கிற? இப்படியே தானே நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்கிற மாதிரி ஆட்சியில இருக்கிறப்ப காசை கொடுத்து அது கொள்ளையடிச்சு காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் காசை வாங்கிட்டு தானே எனக்கு ஓட்டு போட்டா உனக்கே நான் செய்யணும். இதுதான் திமுகவோட திராவிட மாடல். இல்ல மக்கள் அதிருப்திங்கிறது எந்த வகையில சொல்றீங்க? நீங்க மக்களை போய் பாருங்க. இன்னைக்கு மக்களை போய் இப்போ சந்திக்கிறாங்கல்ல, வீடு வீடு சந்திக்கிற இடத்துல எவ்வளவு மக்கள் கேள்வி கேட்கறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்க. 4.5 வருஷமா நீ மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கல. அதுவே முதல்ல 28 மாசம் தள்ளி அதுக்கப்புறம் கொடுத்தீங்க. அனைத்து மகளிருக்கு நீங்க அப்புறம் தகுதியுள்ள மகளிர்ட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் வந்து அனைத்து மகளிருக்கும் விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வந்து முகாம் போடுறோம், நீங்க வந்து கொடுங்கன்னா, இத்தனை 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஒரு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கா? விடுபட்ட மகளிர் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு. அப்ப நீங்க எப்பேற்பட்ட நாடகம் ஆடுறீங்க? மக்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? மின்கட்டணத்தை திருப்பி இப்ப ஏத்திருக்கீங்களா இல்லையா? மின்கட்டணம் பேர் இருக்குல்ல. இப்ப எப்படி பிசினஸ் பண்றவங்களாம் எப்படி பண்ணுவான்? சிறு குறு தொழில் பண்றவங்களாம் இன்னைக்கு பெரிய பிரச்சனைல இருக்கிறாங்க. 5000 ரூபாய் 7000 ரூபாய் கரண்ட் பில் கட்டி இருந்தவங்களாம் இப்ப 12,000 13,000 வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேலையா இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க குறவழியை நிற்கிறதா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த அடுத்து இப்ப நாமக்கல்ல கிட்னி எடுக்கிறாங்க. இவங்க ஏதாவது இந்த இதுக்கு சொல்லுவாங்க பாருங்க, டே திமுக ஓட்டு போடாதரா, அவன் கிட்னி எடுக்க வாவான்னு கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையாலுமே அவங்க கிட்னி எடுக்கிற வேலையிலையும் இறங்கிட்டாங்க. அந்த கிட்னியை எடுத்துட்டு அவங்கள்ட்ட காசையும் இது பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு எப்பேற்பட்ட கும்பல் பாருங்க. எந்த நாதாரித்தனம் பண்ணாலும் அதுல எப்படிங்க திமுக காரன் இருக்கான் உள்ள? அவன் பேரை பாருங்க, திராவிட ஆனந்தன். அப்ப அந்த திராவிடம் என்ன பண்ணும்? தமிழக மக்களோட கிட்னி எடுக்கிற வேலையில ரொம்ப தெளிவா இருக்குது. கிட்னியில இருந்து இவங்க எல்லாத்தையும் கொள்ளையடிக்காத ஒரு பொருளே கிடையாது. இங்க மிச்சம் வைக்காத எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா வாரி சுருட்டி வாயில போட்டுக்கிற வேலையை தான் நீங்க திமுக பார்த்து. இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி அவர்கள் சொன்னது என்னன்னா, அதிமுக ஜெயிச்சாலுமே அவங்க இருப்பாங்க, ஒரு 10 மாசம் தான் ஆட்சியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாஜக வந்து அதை அடிச்சு பிடிங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவரை தான் சொல்றேங்க, அவருக்கு வயசு 76 வயசு ஆகுது. 76 வயசுல இவர் பண்ற வேலையா இது? நீங்க எம்ஜிஆர் அவர்கள் அவர்கிட்ட இல்ல, எல்லாத்துக்குமே இந்த ஒரு அச்சம் இருக்கிற மாதிரி இந்த நெரேட்டிவ் வருது. இது எங்க நடந்திருக்கு? இப்ப ஏற்கனவே நீங்க கூட்டணியில இருந்தோம், ஏடிஎம்கே கூட கூட்டணியில நீங்க கடந்த ஆட்சி பாத்தீங்க. அப்ப என்ன அடிச்சு பிடுங்கினாங்க? என்ன பிரச்சனை பண்ணாங்க? இன்னைக்கு இதை விட எவ்வளவு ஒரு ஸ்டேஜ்ல இதா இருந்தாங்க, ஒரு ஃப்ரெஜைலா இருந்தது ஏடிஎம்கேன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்குள்ளேயே 2ஆ 3ஆ பிரிஞ்சாங்க, சின்னத்துல பிரச்சனை. இது எல்லாம் வந்தப்ப கூட பாஜக எங்கேயாவது அவங்க விஷயத்துல தலையிட்டாங்களா? பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்க? அது அவங்களோட உட்கட்சி விவகாரம், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப நாசுக்கா விலகிதான் நின்னாங்க. முடிஞ்சா அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணோம். நாங்க 5 வருஷம் மலிமேற்று போனாங்கன்னு சொல்றீங்க. அவங்க ஒரு 68 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய இல்ல மலிமேற்று போகலன்னு சொல்ல, அவங்க கூட்டணி அவங்க கட்சிக்குள்ளே எவ்வளவு குழப்பங்கள் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி அவங்க சசிகலா அம்மையார் பிரிஞ்சு போனாங்க, டிடிவி அவர்கள் பிரிஞ்சு போனாங்க, இவர் ஓபிஎஸ் அவர்கள் போனாங்க, சின்னம் யாருக்குன்னு பிரச்சனை வந்துச்சு. அப்படிலாம் இருந்தப்ப கூட அவங்க ஆட்சி 5 வருஷம் கம்ப்ளீட் தானே பண்ணாங்க. அப்ப பாஜக அவங்களை அடிச்சு பிடுங்குச்சா?
அப்ப அவங்க வந்து எதாவது பண்ணாங்களா? அப்ப இது இவங்க ஒரு பொய்யா கட்டமைக்கிற ஒரு பிம்பம். நீங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க, பாஜக கூட்டணி வைக்கிற கட்சிகளை எங்கேயாவது வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு? அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், அவங்களை எப்படி நாங்க இது பண்ணணும், அதை தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு பாஜக என்னைக்குமே நம்ம ஒரு நல்லாட்சி கொடுக்கணும், நம்ம எப்படி வளரணும், நம்ம கட்சி எப்படி வளர்க்கணும்னு யோசிப்பாங்களே ஒழிஞ்சு அடுத்த கட்சி எப்படி அடிச்சு வாயில போடணும் அப்படின்றத வந்து அது வந்து பாஜகவோட கொள்கையோ சித்தாந்தமோ கிடையாது. இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம், எல்லா இடங்களையும் கூட்டணி வச்சப்ப கூட எந்த இடத்துலயும் அது வந்து பாஜகவோட வேலை கிடையாது. இவங்களோட இது என்னன்னா, இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கிற ஓட்டர்ஸும் சரி, பிஜேபி ஓட்டர்ஸுமே சரி, என்னைக்குமே அவங்க வந்து ஒரு நேஷனலிஸ்ட், அவங்க இந்துத்துவ பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்ப நாளைக்கு இந்த ஏடிஎம்கேக்காக இவங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்களை வந்து ஒரு குழப்பத்துல ஆழ்த்தணும். அப்ப இவங்க இந்த பாஜகவை காட்டி நம்ம பயமுறுத்திட்டு இருக்கோம். இப்ப பாஜகவோட ஓட்டு வங்கியுமே அதிகமா இருக்கு, வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ சோ அப்ப ஏதாவது மக்களை வந்து ஒரு திசை திருப்பணும், ஒரு குழப்பத்துல இது பண்ணணும். பாருங்க, ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா இவங்க வந்து அடிச்சு பிடிக்கணும். ஆனா இப்ப கடந்த ஆட்சியில எப்படி 5 வருஷம் முழுமையா தானே ஆட்சி பண்ணி முடிச்சாங்க. அப்ப பாஜக ஏதாவது குறுக்கீடு பண்ணாங்களா, என்ன பிரச்சனை பண்ணாங்களா? அப்போ இன்னும் சொல்ல போனா இந்த திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு 1000 காரணங்கள். எப்படியே நினைச்சிருந்தா மோடி அவர்கள் எப்படி அந்த ஆட்சியை கலைச்சிருக்கலாம்ல. அவர் வந்து ஜனநாயகத்துல வந்து ஒரு இதா இருக்கும், மாநில அரசோடதுல வந்து குறுக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த கண்ணியத்தோடதுலதான் இருக்கிறாரு. இதே காங்கிரஸ்ல இவங்க மாதிரி இருந்தாங்கன்னா கட்டாயம் இவங்க பண்ற இந்த கோளாறுக்கு எவ்வளவு கஞ்சா கடத்தல் ஆகட்டும், மெத்துல இதாகட்டும், எத்தனை வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தப்ப கூட கண்ணியம் காத்து இவங்களை வந்து இதுதான் இருக்காங்க. அப்படி பார்த்தா 4-5 தடவை இவங்க ஆட்சியை கலைச்சிருக்காங்க திமுகவை. அதே செய்யாத பாஜக வந்து கூட்டணியில் இருக்க ஏடிஎம்கே ஆட்சியை வந்து கலைக்க போறாங்க, பிரச்சனை பண்ண போறாங்க. அண்ணாமலை அவர் சொன்னா தலைவர் பதவி வந்து ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படின்னா, இது ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, திரும்பவும் ரிப்பீட் பண்றாரு. அந்த பதவி வந்து மதிக்கவில்லையா, தலைவர் பதவியை மதிக்கல, தலைவரை மதிக்கவில்லையா? என்ன இல்ல, எப்பவுமே பாஜக இருக்கிற நீங்க மூத்த தலைவர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா அதை வந்து பதவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதானே ஒழிஞ்சு பதவின்னு தலையில தூக்கி அதை வச்சுக்க கூடாது அப்படின்றதுதான் பாஜகவோட சித்தாந்தம். அவர் வந்து மாநில தலைவராக இருக்கும் போதே வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசுறப்ப சொன்னாரு, இந்த மாநில தலைவர் பதவியில ஒரு வெங்காய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது எப்படின்னா, அவர் எப்படி வந்து இந்த அரசியல்ல வந்து இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காரோ அதுக்கு பேரலா அவர் வந்து ஆன்மீகத்திலையும் வந்து ஒரு டீப்பான ஒரு இதுல தான் இருக்காரு. தினமும் யோகா பண்றது, ஒரு முறையான குரு கீழ பயிற்சி, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுதான் வந்து சரியான முறை. நம்மளோட இந்து வாழ்வியல் முறைங்கிறதும் அதுதான். நம்மளோட மிகப்பெரிய அரசியல் ஆசான்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆன்மீக தெளிவோட இருந்தாங்க. எப்பவுமே அந்த பொறுப்பு பதவி அப்படிங்கிற கணத்தை நீங்க தலையில சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால நீங்களா செயல்பட முடியாது. எப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு கேள்வியும் இல்லாம நாம பிறருக்கு என்ன செய்ய முடியும், இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு எப்போ ஒருத்தர் யோசிக்கிறானோ அப்பதான் அவன் தலைவனா உருவாக்க முடியும். அதுதான் அண்ணாமலை அவரோட கேட்டா அவர் எப்பவுமே சொல்றது, எனக்கு கொடுக்குற வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இந்த பதவி கொடுத்தீங்களா எனக்கு தெரியாது, கொடுக்கலையா எனக்கு தெரியாது, ஒரு வேலையை கொடுக்குறியா அதை நான் 100% சிறப்பா செய்வேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க, அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஒன்று பேசினாலே எப்படி ஒரு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அது போய் ரீச் ஆகுது அப்படின்னா அதுக்காக அந்த மனிதர் எடுத்துக்கிட்ட ஒரு உழைப்பு, ஒரு சின்சியாரிட்டி. ஒரு நியூஸ் வேணுமா அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட இன்டர்வியூ பாருங்க, கரெக்டா புள்ளி ஒரு தூரம் கரெக்டா அந்த மனுஷன் கொடுப்பாரு, பேசுவாரு. அது ஏன் இப்ப சமீப காலமா தெரியல, ஆகஸ்ட்ல இருந்து பேசலாம். அவர் வந்து தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை இப்போதைக்கு. அவர் வந்து ஒரு காரியகர்த்தா அப்படின்றாரு. இது என்ன ஆகுதுன்னா, அவர் இன்னைக்கு இந்த மீடியாக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு தீனி. அவர்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, சார் அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்லுங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றாரு, நயினார் அவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து, ஏன்னா ஒரு வார்த்தையை மாத்தி போட்டு இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல இன்னும் சொல்லாத வார்த்தைகளையும் சேர்த்து போட்டு பண்ணுவாங்கன்னா அதனால தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நான் இப்ப எந்த பொறுப்புலையும் இல்லை, பொறுப்புல இல்லாதப்ப என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க. அது முறையான அறிவிப்பு எது வருதோ அதுக்கப்புறம் எனக்கான ஒரு பொறுப்பு கொடுத்தா நான் அந்த பதில் சொல்ற இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தலைவர் வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகள் என்னவோ அதை பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க மீடியாக்காரங்களுக்கு வாய்க்கு அவள் போடுறது வந்து அவரோட வேலை கிடையாது. அவர் அதுல ரொம்ப தெளிவாகவும் இருக்காரு. என்ன போட்டா என்ன பேசினா சென்சேஷன் ஆகும் அப்படின்றது தலைவருக்கு 100% தெரியும். அதனால அவர் வந்து இவங்க வாய்க்கு அவள் போடுற வேலை நம்மளோட தான் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் தான் இருக்காரு. இன்னொன்னு, இன்னைக்கு இந்த திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துட்டு இருக்கவர் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான். திமுக வந்து இந்த ஒரு 3 தலைமுறை ஆட்சியை வந்து 3 ஆண்டுல வந்து ஆட்டங்காண வச்ச ஒரு இன்னைக்கு வரலாறுல எழுதி வச்சுக்கணும். ஒரு 38 வயசு பையன் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு எப்படி திமுகங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து ஆணி வேறையா ஆட்டம் காண வச்சோம் அப்படின்றது வந்து தமிழக வரலாறுல இன்னும் 100 வருஷம் கழிச்சு தமிழகத்தோட பாலிடிக்ஸ் எடுத்து படிக்கிறப்போ அண்ணாமலை அவர்களோட இந்த அரசியலை பத்தி படிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு திமுக காரன் ஒருத்தனாவது அண்ணாமலை அவர்களை பத்தி பேசாம ட்வீட் போடாம எழுதாம இல்ல பிரஸ் மீட்ல எதுலயே பேச முடியாம இருக்கா பாருங்க, கதறாங்க கடமை. ஆனா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவங்க வாயில இருந்து அண்ணாமலை அவர்கள் பத்தி ஒரு வார்த்தையே வந்தது இல்ல. அவங்களுக்கு எப்படின்னா அவர் ஆளாக்கிட கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னா நடுவுல பேசிட்டு தான் இருந்தாங்க. நடுவுல முதல்வரும் பதில் கொடுத்துட்டு இருந்தாரு, வெறும் துணை முதல்வரும் பதில் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியுது அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி வச்சா
அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு கூட இவங்க 2 பேருக்குமே தெரியாதுங்க. அவரோட அறிவு என்ன, அவரோட நாலேஜ் என்ன, அவரோட ஐக்கியம் என்னன்றது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரியும். முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா கூட அதை பார்த்து படிக்கிறதுக்கே இவங்க ஐக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றதும் தமிழகத்துக்கே தெரியும். அப்ப நீங்க போய் மலையோட மடு மோதுற மாதிரி நீங்க போய் முட்டிக்கிட்டீங்கன்னா உங்க தலை தான் உடையும். அதனால அவங்கள அப்படியே இல்லைங்க அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு நம்ம நாசுக்கா அமைதியா சைலண்டா ஒதுங்கி போயிருவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு மித்தபடி அவரை ஆளாக்கிடக்கூடாது அப்படிலாம் இல்ல. அவரோட ஐக்கிய லெவலுக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் உண்மை. ஓகே, இறுதி ஒரு கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர் சொன்னதுதான் பாஜக எங்கேயும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாற மாட்டோம் அப்படின்னா எதை மீன் பண்றாரு? எதுங்க தெளிவா சொல்றோம். எங்களுக்கானது என்ன அப்படின்னா எங்களோட சித்தாந்தம் கொச்சி என்னன்னா எங்களுக்கு எங்களோட தேச நலன் முதல் ப்ரியாரிட்டி. எங்க தேசம் நல்லபடியா இருக்கணும், எங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், முதல்ல தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும். அடுத்ததா எங்க கட்சியை வளர்க்குறதுல தான் நாங்கள் குறிக்கோளாக இருக்கணும் வச்சு அடுத்த கட்சியை எப்படி உடைக்கலாம், அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இது எங்களோட வேலை கிடையாது. அதனால தான் அவர் தெளிவுபட சொல்கிறாரு, நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், அதுக்காக நாங்கள் ஏமாளிகளாகவும் இருக்க மாட்டோம். அப்படின்றதுனா என்னன்னா எப்படி எங்கள் கட்சியை வளர்த்து எடுக்கிறப்போ அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் போய் அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுத்துட்டு அந்த இடத்துல நாங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிறது அதை வந்து செய்ய மாட்டாங்க. எங்கள் தலைவர்கள் இருக்காங்க. இன்னொன்று இந்த கட்சியில் அரசியல் இருக்கிறவங்களாம் மூத்த அரசியல்வாதிகள், இந்த இந்தியாவோட அரசியலே மாற்றி போட்டவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய அரசியல் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மீடியாவில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது. இவங்கெல்லாம் இன்னைக்கு சும்மா ஒரு அல்லு சில்லு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல கட்சிக்கு என்ன அடையாளம் அப்படின்னா தலைமைக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது தான். அது எங்களோட RSSோட சித்தாந்தமும் அதுதான். ஒரு தலைமைன்னு சொல்லி ஒரு 3 வயசு பையன் வந்து அந்த ஷாக்கால நின்று அந்த ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டருக்கு அங்கே இருக்கிற மிக மூத்த காரியகர்த்தாவாக இருந்தாலும் அந்த பிரச்சாரக்காக இருந்தாலும் அந்த ஆர்டருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் RSSோட சித்தாந்தம். அதே தான் பாஜகவோட சித்தாந்தமும், தலைமைக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது. எங்களுக்கு தலைமை என்ன கொடுக்குதோ அதை செய்யறது, அதுதான் எங்களோட வேலை அப்படின்றத தான் அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதை பாஜகவோட நிர்வாகிகளை ஒரு சாமானிய ஒரு தொண்டனா நாங்களும் அதை தான் சொல்றோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இவங்க டீவியேட் பண்றாங்க, திசை திருப்புற பாலிடிக்ஸை வந்து மாஸ்டர்ஸ் பண்ணவங்க அந்த திமுகக்காரங்க. அவங்க மக்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க, எதிர்கட்சியில இருக்கவங்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க. எதிர்கட்சியிலையும் எதையாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும், திசை திருப்பணும், அவங்க இதுல இருந்து யாராவது பேரம் பேசி அவங்கள ஆட்களை உள்ள இழுக்கணும், இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எலெக்ஷன் நெருங்கினாங்க இன்னும் விகரசா வெறித்தனமா பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து ரொம்ப குறிக்கோளோட, நம்மளோட குறிக்கோள் என்ன, நம்மளோட சித்தாந்தம் என்ன, நம்ம எதை நோக்கி போறோம், எதை நம்ம வேலை செய்யறோம், நம்மளோட தலைமை என்ன சொல்லுதோ அதை சரியா அந்த வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு பாஜக காரனோட ஒரு குறிக்கோளாவே இருக்கு. அதை தான் வந்து தலைவர் வந்து தெளிவா நம்மளவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.